அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஜூன் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதத்தின் சங்கடஹர சதுர்த்தி. இந்த ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தியன்று நமது கடன் பிரச்சனைகள் தீர, பொருளாத நிலை உயர பஞ்சமுக விநாயகரை எந்த முறைப்படி வழிபட வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் வழிபாட்டிற்கு எளிய தெய்வம். ஒவ்வொரு தெருமுனைகளிலும் மக்களின் கஷ்டங்களையும் துயரங்களையும் நீக்க வேண்டும் என்ற வரம் தந்து அருள் பாலிப்பவர். அதுபோல ஒவ்வொருவரும் தமக்கு உகந்தவாறு விநாயகரின் பல பெயர்களை வைத்து அழைத்து வழிபடுகின்றனர். எங்கு வைத்து என்ன வணங்கினாலும், எந்த பெயரில் அழைத்தாலும், நான் அனைவருக்கும் வினை தீர்க்கும் விநாயகனாய் இருப்பேன் என்பதே அவரது எண்ணம். நாம் வணங்கும் விநாயகர்கள் பெரும்பாலும் ஒற்றைத்தலையோடு தான் பார்த்து இருப்போம். ஆனால் சில ஆலயங்களில் 5 முகத்துடன் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் அருள் பாலிக்கிறார். ஒரு முகத்துடன் உள்ளபோதே எல்லா வினைகளையும் களைபவர். 5 முகத்தோடு இருக்கும் பொழுது பல மடங்கு அருள்மழை பொழிபவர். விநாயகரின் 32 வடிவங்களில் 11வது திருவுருவமே பஞ்சமுக விநாயகர் என்றும் ஹேரம்ப கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஹேரம்ப என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு உதவி அற்றவர்களை பாதுகாப்பவர் என்று பொருள். முத்தல புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பத்ம புராணம், சிந்தியாகமம் மற்றும் கணேச புராணத்தில் ஹேரம்ப கணபதி வழிபாடு இடம்பெற்றுள்ளது. ஹேரம்ப விநாயகர் என்னும் பஞ்சமுக விநாயகர் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உள்ளது. பஞ்சபூதங்களின் பிரதிபலிப்பே பஞ்சமுக விநாயகர். மகா கணபதி, சித்தி கணபதி, வித்யா கணபதி, சக்தி கணபதி, மோட்ச கணபதி என்ற 5 கணபதிகளும் ஒன்றாக சேர்ந்ததே பஞ்சமுக விநாயகர். 5 முகங்களுடன் திகழ்வதால் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் அங்குசம், கதாயுதம், கரும்புவில், சக்கரம், சங்கு, பாசம், தாமரை மலர், நெற்கதிர், உடைந்த தந்தம், இரத்தின கலசம் ஆகியவற்றை ஏந்தியபடி 10 திருக்கரங்களுடன் தரிசனம் தருகிறார் ஹேரம்ப மூர்த்தி. எல்லோருக்கும் மேலான கடவுளாக திகழ்வதால் மிருகங்களின் தலை சிறந்த சிம்மத்தை வாகனமாக கொண்டுள்ளார். அருளும் பொருளும் அள்ளித்தரும் ஸ்ரீ ஹேரம்ப கணபதி. பஞ்சமுக விநாயகரை வழிபடும் முறை. நாளை சங்கடஹர சதுர்த்தியன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பஞ்சமுக விநாயகரை மனதார நினைத்து கொண்டு, பஞ்சமுக விநாயகருடைய படம் கிடைச்சா வாங்கி வச்சியும் நீங்கள் பூஜை பண்ணலாம். இப்போ பஞ்சமுக விநாயகருடைய படம் நம்ம வீட்டில் இல்லைன்னா பூஜை அறையில் உள்ள விநாயகரின் படத்திற்கு அருகம்புல், எருக்கம்பூ மாலை சாத்தி ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப பால், பழம் அல்லது எளிய சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலை வேளையில் விநாயகருக்கு பஞ்சமுக கணபதியை மனதார நினைத்து கொண்டு கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரவும், பொருளாதார நிலை உயரமும், நீங்கள் முற்பிறவியில் இப்பிறவியில் செய்த பாவங்களும் தோஷங்களும் விலகவும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை 11 முறை கூறி வழிபட வேண்டும். கூற வேண்டிய மந்திரம்: ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித கணபதே சர்வதோஷம் சர்வபாபம் சர்வசாபம் நிவாரய நிவாரய ஹூம் பட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித கணபதே சர்வதோஷம் சர்வபாபம் சர்வசாபம் நிவாரய நிவாரய ஹூம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 11 முறை கூறி வழிபட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து சந்திர தரிசனம் செய்து கொழுக்கட்டை அல்லது நிவேதனமாக படைத்தவற்றை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த பஞ்சமுக விநாயகரை எப்படி எந்த மந்திரம் சொல்லி வழிபட்டால் நம்முடைய
பாவங்கள் தோஷங்கள் நீங்க பெற்று நமது கடன் பிரச்சனைகள் தீரும், பொருளாதார நிலை உயரும் என்பதையும் இந்த பதிவில் நம்ம தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.